வெற்றி எனும் வேட்கை உன்னுள் இருக்கும் வரை தோல்வி எனும் தடைகள் உன் கண் முன்னே காணப்படுவது இல்லை. வெற்றியின் ரகசியம் என்னவென்றால், நீங்கள் உண்மையிலேயே எவ்விடயத்தில் சிறந்தவர் என்பதை கண்டுபிடித்து அதில் முழு கவனத்தையும் செலுத்துவதாகும். ஒரு செயலை செய்வது வெற்றி அல்ல, அதை மகிழ்ச்சியாக செய்வதே வெற்றி. எதையும் சிறு புன்னகையுடன் எதிர்கொள்ளுங்கள். வருத்தத்தை ஒரு சிலரே புரிந்து கொள்கிறார்கள். சிலர் கதை கேட்கவே விரும்புகிறார்கள், பலர் அதையும் கேட்பதில்லை. வெற்றி என்பது கொடுத்து பெறுவதல்ல, முயன்று அடைவது. நீங்கள் முயற்சியை கைவிடாதவரை வெற்றியும் உங்களை கைவிடாது. உன்னை தள்ளிவிட 1000 கைகள் வரும், ஆனால் உன்னை தாங்கி பிடித்து கொள்ள ஒரே ஒரு கைதான் வரும். அது உன் தன்னம்பிக்கை மட்டுமே. வலித்தாலும் சில உண்மைகளை ஏற்றுக்கொள். வாழ்வு வழிகளில் ஒளிந்துள்ளது. வழிகள் இல்லா வாழ்வும் இல்லை, வழிகள் இல்லா வழியும் இல்லை. சோகங்கள் நமக்கு சொந்தமானது அல்ல. அதை தக்க வைத்துக் கொள்வதும் தகர்த்தெறிவதும் அவரவர் துணிவில்தான் இருக்கிறது. இறுதியில் வெற்றிதான் என்று அடுத்தவர் பாதையில் நடந்தாலும் அதை உறுதி செய்வது என்னமோ நம் முயற்சிதான். நடக்கும் முன்னே நல்லதே நடக்கும் என்று நினைத்துக்கொள். நடந்த பின்னே நடந்ததும் நல்லதற்கே என்று நினைத்துக்கொள். உன்னை விட்டு விலகி செல்பவை எதுவாக இருந்தாலும் சந்தோஷமாக வழி அனுப்பிவை. சிறப்பாக தர வாழ்க்கை காத்து கொண்டிருக்கிறது. ஒரு செயலை செய்வது வெற்றி அல்ல, அதை மகிழ்ச்சியாக செய்வதே வெற்றி. எதையும் சிறு புன்னகையுடன் எதிர்கொள்ளுங்கள். நாம் அடையும் பொருள் புகழை தருவதில்லை, அதற்கான முயற்சிதான் புகழை தருகின்றது. மற்றவர் தொட்ட உயரத்தை உங்கள் இலக்காக வைத்து கொள்ளாதீர்கள். நீங்கள் தொட்ட உயரத்தை மற்றவர்களுக்கு இலக்காக்குங்கள். காரணம் இல்லாமல் நம் வாழ்க்கையில் எதுவும் நடப்பதில்லை. வெறும் காரணமே சொல்லிக்கொண்டு இருந்தால் வாழ்க்கையில் எதுவுமே நடக்கப் போவதில்லை. எதை காரணம் காட்டி உங்களை நிராகரித்தார்களோ அதை நிவர்த்தி செய்து ஒரு நிமிடமாவது அவர்கள் முன் நிமிர்ந்து நின்று கடந்துவிடு. முயற்சி இருந்தால் செல்லும் பாதையெல்லாம் நாம் வெல்லும் பாதைதான். ரசிப்பதற்கு ஏதேனும் ஒரு விஷயம் தினமும் கிடைத்து கொண்டிருக்கும் வரை வாழ்க்கை அழகானது. காலம் மாறும் என கற்பனையில் காத்திருக்காதே. நீ முயற்சி செய்யாமல் இங்கு எதுவும் மாறாது. விடாமுயற்சி மட்டுமே ஒவ்வொரு தோல்வியிலும் உன்னை புது வெற்றிக்கு தயார் செய்யும். ஒருவனுடைய வெற்றிக்கு முன்னால் வேண்டுமானால் பரிசும் பாராட்டும் இருக்கலாம், ஆனால் அவனுக்கு பின்னால் அவமானம், நிராகரிப்பு, தோல்விதான் இருக்கிறது. வாழ்ந்து மறைந்தோம் என்பதல்ல வாழ்க்கை, மறைந்தாலும் வாழ்வோம் என்பதே வாழ்க்கை. முகத்தை வைத்து அகத்தை முடிவு செய்யாதே. முகமா இல்லை முகமுடியா என்று தெரியும் முன். உலகம் உன்னுள் உள்ளது, நீயோ வேறு எங்கேயோ தேடுகிறாய். உன் வாழ்க்கை உன் கையில். எல்லா சூழ்நிலைக்கும் பொருந்தக்கூடிய ஒன்று அமைதி. எந்த சூழ்நிலைக்கும் பொருந்தாத ஒன்று கோபம். வாழ்க்கை புல்லாங்குழல் மாதிரிதான். ஓட்டைகள் பல இருக்கும். சரியாக கையாள பழகிக்கொண்டால் வாழ்க்கை என்றும் இன்னிசைதான். தேவைகளுக்கான தேடலும் மாற்றத்திற்கான முயற்சியும் வாழ்க்கைக்கான யுக்தியும் உன்னால் மட்டுமே உருவாக்க முடியும். தெளிவும் நம்பிக்கையும் இருந்தால் போதும். உங்களை தள்ளி விடுவதில் மற்றவர்கள் வலிமையானவர்கள் என நிரூபித்தால், கீழே விழுந்தாலும் எழுந்து நிற்பதில் நீங்கள் வலிமையானவர்கள் என நிரூபியுங்கள். காரணம் இல்லாமல் நம் வாழ்க்கையில் எதுவும் நடப்பதில்லை. வெறும் காரணமே சொல்லிக்கொண்டு இருந்தால் வாழ்க்கையில் எதுவுமே நடக்கப் போவதில்லை. நீ தனிமையில் இருக்கும்போது உனக்கு என்ன தோன்றுகிறதோ அதுதான் உன் வாழ்க்கையை தீர்மானிக்கும். உன் மீது உனக்கு அளவு கடந்த நம்பிக்கை இருக்குமானால் தோல்வி கூட உன்னை நெருங்க பயம் கொள்ளும். எப்போதும் அச்சத்தில் இருப்பதை விட ஆபத்தை ஒருமுறை எதிர்கொள்வதே மேல். மதிகொண்டு முயற்சித்தால் விதியென்று ஏதுமில்லை எங்கு. ஒவ்வொரு அனுபவத்தின் முடிவிலிருந்தும் ஒரு நல்ல பாடத்தை கற்றுக்கொள்வோம். அதுவே நம் வாழ்க்கையில் வெற்றியடைய உதவும். முதல் முயற்சி தோல்வி என்றால் என்ன?
மீண்டும் மீண்டும் முயற்சி செய்யுங்கள். தோல்வியை வென்றுவிடலாம் வெற்றியால். மாற்றம் வேண்டும் என்றால் முயற்சியை மாற்று, இல்லை முயற்சியை கூட்டு. முடிவு தானாக மாறும். தேவைக்கான தேடலும் மாற்றத்திற்கான முயற்சியும் வாழ்க்கைக்கான யுக்தியும் உன்னால் மட்டுமே உருவாக்க முடியும். தெளிவும் நம்பிக்கையும் இருந்தால் போதும். முயற்சி திருவினையாக்கும்.